நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருக்குது, அழுகி போகுது, அது ஸ்மெல் வருது, அது இயற்கையா உள்ளது. அந்த பொருளே நம்ம வீட்டுல இருக்காது, ஆனா இல்ல பக்கத்துல சுடுகாடு இருக்காது, இல்லைன்னா நம்ம அந்த சம்பந்தப்பட்ட ஒரு கடையோ நம்ம பக்கத்துல இருக்காது, இல்லைன்னா வீட்டுல இருக்காது அந்த பொருள். ஆனா அந்த ஒரு வாசம் மட்டும் நம்ம வீட்டுல எப்பவுமே அதை நம்மளை சுத்திக்கிட்டு இருக்குது, அதை நம்ம பின்தொடர மாதிரி இருக்கு. நம்ம எங்க போனாலும் நம்ம உடம்புல அந்த ஒரு இது இருக்குது, இல்ல அந்த வீட்டுல அந்த அழுகிய வாசனைகள் இருக்குது. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு இது இருக்குது. அப்படி நார்மலா இயற்கைக்கு மாறா இருக்குது. நம்ம இல்லாத ஒரு மனம் நமக்கு தெரியும். அதாவது எல்லாருக்கும் வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கிறோம், 10 பேருக்குமே அந்த வாசனை அடிக்காது. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிய வரும். இந்த இது வாசனை அடிக்கிற மாதிரியோ, இல்லைன்னா காத்து மாதிரி, இந்த மாதிரி நம்மளை யாரோ கடந்து போற மாதிரி, இல்லைன்னா கருப்பா ஒரு உருவம் போகுது, இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ணுக்கு பின்னாடி நிக்குது, இல்ல நம்மளை பின்தொடர்றாங்க, இல்ல நம்ம நிழல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு தான். 10 பேர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலவங்களுக்கு மட்டும் அந்த வீட்டுல உணர முடியும். இப்படி ஒரு இது இருக்குது, நம்ம வீட்டுல ஒரு அமானுஷ்யமான ஒரு இது இருக்குது, இல்லைன்னா இப்படி ஒரு நாட்டமோ, இல்லைன்னா ஒரு கெட்ட பேட் ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியும்னா, அது ஏதாவது ஒரு நம்மளோட, அதாவது இந்த செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்லைன்னா வீட்டுல ஏதாவது இறந்தவங்க முன்னாடி ஏதாவது தூக்கு போட்டு இறந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா 10 50 வருஷம் 100 வருஷம், இல்லைன்னா பூர்வீகமா வாழ்ந்தவங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு, இல்லைன்னா ஏதாவது தூக்கு மாட்டியோ, இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ இறந்தவங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த வாங்கி வீடு கட்டி வர்றதுனால அவங்களுடைய நடமாட்டம் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட இது